இன்னைக்கு ஃபுல் ரணம் டீமோட இங்கே வந்த எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்த எல்லா மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் நான் ஒரு புது ரோல் பண்ணேன், ஒரு போலீஸ் ரோல். ஃபுல் ரணம் டீமுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் நன்றி சொல்லணும். நம்ம ப்ரொடியூசர் மது சார், நம்ம டிரெக்டர் ஷரீஃப் சார், நம்ம டிஓபி பாலாஜி சார், நம்ம எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் உதய் சார் அண்ட் எல்லாருக்கும் காஸ்ட் அண்ட் க்ரூ, வைபவ் சார், சரஸ்வதி, நந்திதமன், ஜீவா, எல்லாருக்கும் நன்றி அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் நீங்கள் எல்லாம் படம் பாருங்கள் அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ப்ரெஸ் டீம் அண்ட் ரணமோட காஸ்ட் அண்ட் க்ரூ. ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணும்போது வழக்கமாக ஆக்டர்ஸ் வந்து ஆடிஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பண்ணது ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிலே எல்லாம் ஆச்சு. அப்போது நான் ஒரு சீரீஸில் வேலை பார்த்துட்டு இருந்தேன், ஒரு க்ரியேட்டிவ் ப்ரொடியூசராக. மோஸ்ட்லி பிஹைண்ட் த சீன்ஸ் ஒர்க், ஏடி ஒர்க் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போவே எனக்கு தெரியாமலே என்னோடய ஆடிஷன் நடந்துட்டு இருந்துச்சு. பிகாஸ் அந்த ப்ராஜெக்டில் வந்து நம்ம சினிமாட்டோகிராஃபர் பாலாஜி அண்ட் நம்ம இபி உதயனா அங்கே அந்த செட்டில் கூட வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இட் வாஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். இந்த படம் மட்டும் நான் வந்து யாரும் அப்ரோச் பண்ணல, ஆடிஷன் பண்ணல. அவங்க தான் என்னை கூப்பிட்டுட்டு எனக்கு இந்த ரோல் கொடுத்தாங்க ஆஸ் அன் அசிஸ்டன்ட் டைரக்டர். ஈஸியஸ்ட் மெத்தட் ஆக்டிங் வந்து எனக்கு. பிகாஸ் நான் ஏற்கனவே ஒரு 4 படத்துக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்துட்டு இருக்கேன். சில நேரம் செட்டில் வந்து நான் வாக்கி டாக்கியே எடுத்துகிட்டு போவேன். அவங்க சொன்ன இல்லை மேம், அது செட் ப்ராப்பர்ட்டி, நீங்கள் வச்சுட்டு போங்க. ஸோ அந்த மாதிரி காமெடியெல்லாம் நடந்திருக்கு. அதை தாண்டி ஐ வுட் ரியலி லைக் டு தேங்க் ஷெரீஃப் அண்ட் மது சார் இந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்காக. தேங்க்யூ ஸோ மச். And also I had a great opportunity to meet so many other actors like Pranati, Nandita, Shweta, and today I met Tanya Hovmam and it was so nice. எல்லாருமே ரொம்ப talented and hardworking artists. வைபவ் சார் வந்து என்னோட ஆக்சுவலி நான் எப்போவுமே அவங்க எல்லா படமும் பார்ப்பேன். அவங்க காமிக் டைமிங், ஆக்டிங், பர்சனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஐ எம் வெரி லக்கி டு பி ஒர்க்கிங் ஆன் ஹிஸ் 25th film. Thank you so much to being such a great co-actor. I had a lot of fun and I felt very comfortable. And I'd like to thank our music director Aril, our art director Manimoli sir, and if I've missed anyone else, thank you so much. Obviously Shakti sir வந்து ஏதாவது film present பண்ணா ரொம்ப லட்சணமா இருக்கும். அதுவும் இந்த படத்துக்கு நம்புறேன் கண்டிப்பா. அவங்க தான் எல்லாருக்கும் lucky charm. So thank you so much Shakti sir. Happy to work with you again. And to all of the cast and crew, thank you so much for your support. And press கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் தேவை. ஏன்னா இது ஒரு சின்ன படம், பட் ரொம்ப ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்கோம். அண்ட் நிஜமாகவே இந்த ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்காகவே ப்ளீஸ் கிவ் அஸ் அ லாட் ஆஃப் சப்போர்ட். ஆடியன்ஸ் ஆல்சோ, ஐ ரியலி ஹோப் யூ வாட்ச் இட் வித் ஃபேமிலி அண்ட் யூ ஃபீல் எம்பவர்ட் அண்ட் ஹாப்பி பை தி எண்ட் ஆஃப் இட். தேங்க் யூ ஸோ மச். நம்மில் கலந்த கதை நாயகன், கலகலப்புக்கும் நட்புக்கும் இவர் கேரண்டி. கவுண்டர் காமெடியில் சிரிக்க வைத்தவர். முதல் முறையாக ஒரு சீரியஸ் ரோலில் ஸ்கெட்ச் ஆர்டிஸ்டாக சிதைந்த உருவங்களை சீராக்கி காட்டுகிறார். தனது 25வது படத்தில் தமிழ் திரையுலகம் கொண்டாட போகும் கலைஞனாக, நடிகராக தன்னை உயர்த்தி கொண்ட வைபவ் அறம் தவறேல் என்ற முழக்கத்தோடு நம்முடைய ரணத்தையும் புறையோடி நீண்டு கிடக்கும் சமூக ரணத்தையும் போக்கிட தீர்வு தேடும் கதை நாயகனாக சிவா என்ற ரோலில் 6 அடிக்கப் போகிறார். பெயரிலேயே ஒரு வைப், அதுவும் செம பாசிட்டிவான வைப். ரணம் ஹீரோ வைபவ் அவர்களின் மாஸ் ஸ்பீச் இப்போது கேட்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். சாரி, த்ரோட் ஏதோ கொஞ்சம் பிடிவி கணேஷ் மாதிரி ஆயிடுச்சு ஒரு 3-4 டேஸாக. அதுக்கு ஃபஸ்ட் எல்லோரும் மன்னிக்கணும். எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்து சக்தி ப்ரோ அவருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். லாஸ்ட் படமும் பண்ணார், அண்டு இந்த படமும் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தார் நல்லா பெருசாக பண்ணலாம் அப்படின்ட்டு. அண்ட் தானியா, தேங்க்யூ ஒரு போலீஸ் நான் நடித்ததுக்கு. அண்ட் சரஸ் பண்ண கேரக்டர் வந்து யாருமே ஒத்துக்கலை. ஸோ பாலாஜி என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தாருன்னு தெரியல, அவங்க நடிச்சிட்டாங்க.
அண்டு இப்போ தான் ஷரீஃப் பற்றி எனக்கு தெரியும், டைரக்டர் ஷரீஃப் பற்றி. அவர் யார்கிட்டையும் ஒர்க் பண்ணலன்ட்டு. ஆனால் என்கிட்ட கதை சொல்லும்போது ஏதோ சொன்னீங்களே, ப்ரொஃபைல் எதுவும் சொன்னார், சொன்னாங்க. பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஆப்வியஸ்லி ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து நிறைய பேர் பெரிய இடங்கள்ல இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இடம் ஷரீஃப் பிடிப்பார். எங்கள் உதய் அவருக்கு எனக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி டெய்லி, இன்னைக்கு காலைல கூட சண்டை போச்சு. அண்ட் மது சார், வெல்கம் டு தமிழ் சினிமா. இது நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் அவ்வளோ கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸி. படம் ஓடும், ஜாலியாக அடுத்த படம் எடுங்க. சக்தி சாரே வந்து பண்ணுவார். அடுத்து வேற விட்டுட்டா மன்னிச்சிருங்க எல்லாரும். சாரி. எல்லாருமே வந்து அவங்கவுங்க ட்ரீம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து மெயினாக வந்து மது சார் அவரோட ட்ரீம் இது, இந்த படம் வந்து பெருசாக ஓடணும் அப்படின்ட்டு. அவர் அதான் ஃபஸ்ட்டு இந்த டைட்டில், ப்ரொடக்ஷன் டைட்டில்லாம் போட்டு பார்த்துக்கிட்டு ரொம்ப ஹாப்பியானார். ரெண்டாவது வந்து எங்கள் கேமராமேன் பாலாஜி, அவங்களோட ஒய்ஃபோட மிகப்பெரிய ட்ரீம் பாலாஜி பேர் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கணுன்ட்டு. பட் அவங்க இல்லை, இந்த படம் ஷூட் பண்ணும்போது இறந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த படம் ரிவ்யூ நீங்கள் டெஃபினட்டாக நல்லா எழுதணும். தேங்க்யூ. அது எனக்கே தெரியல, ஷரீஃப் தான் சொன்னார் 25 படம் பண்ணியிருக்கீங்கன்ட்டு. அதுக்கப்புறம் சரி அப்படி கணக்கு போட்டு பார்த்தா இல்லது ஒரு 1 டே போனது 2 டே போனது எல்லாம் சேர்த்து போட்டு 25. சரி ஓகே நல்லா இருக்கே. 25th ஃபிலிம், 36 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க. படமாக பண்ணது 25. ஓகே, 25th ஃபிலிம் வந்துட்டு உங்கள் எல்லோரும் முன்னாடி வந்து நின்று ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த படம் வந்து டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு நல்ல ரிவ்யூஸ் டெஃபினட்டாக கொடுப்பீங்க. ஏன்னா ஒரு புதுமையான ஒரு லைன் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இவங்க சொன்ன மாதிரி வரல. கேட்டோடனே ஒரு புதுசாக இருந்துச்சு. கதையை வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஷரீஃப் சொன்னப்போ தோணுச்சு எனக்கு, ஏன் இப்போ நம்ம சீரியஸ் எதுக்கு, நம்ம யூஷுவல் காமெடியாக பண்ணலாமேன்ட்டு. இல்லை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். 2-3 பெரிய டைரக்டர் பேர்லாம் சொன்னார், நான் அவங்ககிட்ட இருந்து வரேன்ட்டு. ஓ பயங்கரமாக இருக்குன்னு பார்த்தா இப்போ தான் தெரியுது வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து வராங்க. ஸோ தேங்க்யூ. ஸோ உங்களோட சப்போர்ட் என்றைக்குமே எனக்கு இருக்குது. நீங்கள் டெஃபினட்டாக இந்த படத்தை வந்து பெருசாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அண்டு தாஸ் ரதி ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் பண்ணியிருக்காரு. அண்ணன் வந்து சூப்பராக எல்லோரும் ஓகே. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ. படத்தில் 3 ஹீரோயின். ஆமாம், தானியா, சரஸ், நந்திதா. ஆமாம், எனக்கா 3 பேரும் 2 பேர் க்ளோஸ் தான். ஏன்னா நந்திதா வரல, அதனால இவங்க 2 பேர் க்ளோஸ் தான். என்கிட்ட சரஸ் நம்பர் இல்லை, தானியா நம்பர் இருக்குது. ஸோ ஓகே. ஆமாம், அவங்க தரல. இல்லை ஷூட்டிங் டைம்லேயே தான். நான் ஆக்சுவலி எதுக்கு சரஸ் நம்பர் கேட்டேன்னா, சாரி ஓ நான் ஏன் கேட்டேன்னு சொல்ல வரேன். நான் வந்து சரஸ் மேனன் வந்து ராஜீவ் மேனன் சாரோட டாட்டர். ஸோ அவங்க அப்பாவோட பேசுகிறதுக்கு சில ஃபோட்டோகிராஃபி விஷயங்கள்லாம் வந்து தெரியணும். எப்படி ஸ்க்ரீனில் வந்து இந்த பேட் சைட் குட் சைட்லாம் வந்து கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு தான் நம்பர் கேட்டேன். மற்றபடி நீங்கள் எதுவும் வச்சுக்காதீங்க. கண்டிப்பாக இங்கே அமர்ந்திருக்கும் எல்லா ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ படத்தை பற்றி எல்லாருமே நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி கடைசியாக பேச வந்தால் இதுதான் பிரச்சனை, எல்லாருமே எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம என்ன பேசுகிறதுனே தெரியாது. ஸோ
இந்த கதை ஆரம்பிக்கும் போது பாலாஜி சொன்ன மாதிரி நானும் பாலாஜி தான் முதல்ல பேச ஆரம்பித்தோம். ஆக்சுவலி லாக்டவுனில் வந்து நாங்கள் 2020 ஆக்சுவலி ஷூட்டிங் வந்து நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆக போதுன்னா லாக்டவுன் போட்டாங்க. அதுதான் எங்களுடைய முதல் ப்ராஜெக்ட்டு. ஆக்சுவலி இப்போ படம் வந்து ட்ராப் ஆச்சு, லாக்டவுனால ட்ராப் ஆச்சு. அதுக்கப்புறம் செம்ம அடி லைஃப்பில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் போயிட்டு இருந்தது. ஸோ அப்போ தான் ஒரு நியூஸ் ஒன்று படித்தோம். ஆக்சுவலி ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. என்னடா இப்படிலாம் ஊரில் இப்படிலாம் நடக்குமா, இவ்வளோ எப்படிடா தோணுது ஜனங்களுக்கு இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி. அதாவது நம்ம கேள்வியே பட்டிருக்க மாட்டோம், மேபி சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். அப்படி ஒரு நியூஸ் வந்து கேள்விப்படும் பொழுது சரி இது நல்லா இருக்குது, இது நம்ம மக்களுக்கும் சொல்லணும், அதே நேரத்தில் இது சம்மந்தமாக கொஞ்சம் அவேர்னஸும் தேவைப்படுது. ஸோ நம்ம கருத்து சொல்கிற மாதிரி ஒரு படம் எடுக்காமல் ரொம்ப ஹானஸ்ட்டாக ஒரு படம் பண்ணணும், நல்லா பண்ணணுன்றதை முடிவு பண்ணி ஸ்டார்ட் பண்ண படம் தான். முதல்ல வந்து அரணை மரவேல் அப்படின்னு டைட்டிலோட தான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த டைட்டிலோட அர்த்தம் தெரியும்னு நினைக்கிற எல்லாருக்குமே. ஆத்திச்சூடியில் ஔவையார் சொல்லியிருக்காங்க அரணை மரவேல் அப்படிங்கிறது. அதுதான் கேப்ஷனாக அறம் தவறேல்னு நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ அதோட மீனிங் என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம மெச்சூரிட்டி ஆகி தெரிஞ்சு விவரம் தெரியற ஆரம்பித்து நம்ம கடைசி நாளை முடிக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா சூழ்நிலைகள் நமக்கு அறம் செய்கிறதுக்கான வாய்ப்பை தர்மம் செய்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து நமக்கு தரும். தர்மம்னா நான் சொல்கிறது வந்து பிச்சை அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது. ஸோ நியாயம், ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு ஹெல்ப் பண்ணணும், கூட போய் சப்போர்ட், மாரல் சப்போர்ட், என்ன மாதிரி ஒரு விஷயங்களுக்கு நிற்கணும் அப்படிங்கிற போது அதை வந்து மறுக்காமல் தவறாமல் செஞ்சிடணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு மேஜர் கண்டென்ட்டாக நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் மது சார். எல்லோரும் சொன்ன மாதிரி வீடியோ காலில் தான் ஃபஸ்ட்டு கதை சொன்னேன். எனக்கு ஆடியோ ஒரு கேட்டாருன்றதே ஆக்சுவலி இப்போ தான் தெரியும், எனக்கு உண்மையாக தெரியாது. வீடியோ காலில் நான் கதை சொன்னேன். ஸோ கதை கேட்டோன்னுமே ஓகேப்பா நான் கூப்பிட்றேன் அப்படின்னாரு. ஸோ வித்தின் 1 வீக்கில் உடனே அக்ரிமெண்ட் சைன் ஆச்சு. ஸோ வெரி வெரி தேங்க்யூ. நேரில் கூட பார்க்காம உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம் ஒரு ப்ரொடியூசருக்கு கதை சொல்லி நம்ம இங்கே கூட்டிகிட்டு வந்து படம் பண்ண வச்சு ஸோ அதை ரிலீஸுக்கு கொண்டு வர வரைக்கும் அது மிகப்பெரிய ஒரு வேலை. அது கஷ்டம்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா பிடிச்சி தான் எல்லாருமே இந்த ஃபீல்டுக்கு நம்ம வரோம், இந்த பொசிஷனுக்கு வரோம். ஸோ கஷ்டன்ற வார்த்தையை கண்டிப்பாக என்றைக்குமே நான் பயன்படுத்த மாட்டேன். ஸோ இஷ்டப்பட்டு செஞ்சோம். ஸோ அதுக்கு மது சார் ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தார். அண்ட் ஆல்சோ வைபவ் அண்ணா. ஸோ நான் கதை போயிட்டு ஃபோன் பண்ணி சொன்னேன், ஸோ இந்த மாதிரி அண்ணா நான் கதை சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி வாங்க கேட்போம் அப்படின்னாரு. ஸோ கதையை சொல்லி முடித்தோம். கதையை சொல்லி முடித்த உடனே ஆக்சுவலி வந்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். கதையை சொல்லி முடிச்சோன்னா வைபவ் நான் சொன்னார், ஒரு டேரக்டர் பேரை சொல்லி இந்த பேட்டனா அப்படின்னு கேட்டார். சத்தியமாக சொல்கிறேன் இது யாருமே எனக்கு தெரியாது. சரி ஓகேடா நம்ம கதையை ஒரு ஹீரோ கேட்டு இவ்வளோ நேரம் இப்போ ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு அப்படின்ட்டு ஆமாண்ணே அப்படின்னு சொல்லிட்டேன். சூப்பர் சூப்பர் அப்போ நம்ம பண்ணிடலாம், நல்லா வந்துடும்ல அப்படின்னாரு. ஸோ நான் நம்புகிறேன், படம் பார்த்தாரு அண்ணா, நல்லா வந்திருக்கு, நல்லா பண்ணியிருக்கோம், நல்லா வந்திருக்கு ஆக்சுவலி. ஸோ அடுத்தது அப்போ அண்ணா, ஆர்ட் டைரக்டர் மணிமொழியன் ராமதுரை. விழா படத்தில் நான் ஒர்க் பண்ணும்பொழுது, நாளை இயக்குனருக்கு அப்புறம் அவங்க ப்ரொடக்ஷன் பண்ண விழா படத்தில் ஒர்க் பண்ணும்பொழுது அந்த படத்தில் அப்போ நான் வந்து ஆர்ட் டைரக்டர். ஸோ அப்போது பழக்கம் அவர். அதுக்கு முன்னாடி ஆக்சுவலி நாங்கள் அந்த வீதி நாடகங்கள் அதெல்லாம் பண்ணும்பொழுது அவர் ஒரு ப்ரெஸ் ஆரம்பிச்சிருந்தார். அதுக்கு நான் இந்த வீதி நாடகங்கள், பறை அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போதுலேருந்தே அவர் பழக்கம். ஸோ அப்படி ஆரம்பிச்சது தான் இந்த ரிலேஷன்ஷிப். அவர் பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஆல்சோ உதயகுமார், உதயன்னா நாங்கள் சொல்லுவோம், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு. ரொம்ப ஹானஸ்டாக சொல்லணும்னா அவர் இல்லைன்னா இந்த படம் வந்து நடந்து முடிஞ்சிருக்குமான்னு கேட்டால் டெஃபினட்டாக கிடையாது. அவர் எனக்கு வந்து பாலாஜியும் உதயனாவும் பார்த்திங்கன்னா ஒரு லெஃப்ட் ரைட் மாதிரி. ஸோ அவங்க இல்லைன்னா இவ்வளோ தூரம் இந்த படம் வந்து முடிஞ்சிருக்காது. சார் செல்வம் என்னோட கோ டைரக்டர், அவர் மது சார் சொன்ன மாதிரி எல்லா ஒர்க்குமே நேற்றுலாம் ஒரு 4 மணிக்கு வரைக்கும் க்யூப்பில் டொமஸ்டிக் முடிக்கிறதுக்கு வந்து அவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாரு. ஸோ அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ என்னுடைய டீம் ஷாம், தினேஷ், நவீன், ராம், ஸோ எல்லாருமே வந்து இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய உழைப்பு, எதையுமே எதிர்பார்க்காம மிகப்பெரிய உழைப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தானியா அவங்க வந்து ஸோ போலீஸ் அப்படின்னா ஆக்சுவலி சார் செட் ஆகுமா அப்படின்னு ஃபஸ்ட்டு யோசிச்சாங்க. ஸோ நாங்கள் முடிவு பண்ணோம். ஸோ இந்த படத்தில் இருக்க எல்லா கேரக்டர்ஸுமே வந்து இது வரைக்கும் யூஸ்வலாக பார்த்த டெம்ப்ளேட்டாக இருக்கக்கூடாதுன்றதில் மட்டும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம். அதனால தான் த்ரில்லர் அப்படின்னும் போது வைபவனாக சூஸ் பண்ணது. ஸோ ஆல்சோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அவங்க பண்ணாத ஜானர் நாங்கள் கொண்டு வந்து பிளேஸ் பண்ணதால தான் பார்க்கும்போது ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் தர முடியுதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ எங்களுக்கு அந்த ஃபீல் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் ஆரோல் ப்ரோ எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவர்
ஸோ நிறைய தொல்லை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். மியூசிக்கு தெரியும் நினச்சிக்கிட்டு நான் நிறைய டார்ச்சர் பண்ணேன். ஏதாவது பண்ணியிருந்தா உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா சாரி ப்ரோ. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல நல்ல டியூன் கொடுத்துருக்காரு. படத்தில் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து கண்டிப்பாக பேசப்படும். அவரோட ஒர்க் எப்பவுமே பேசப்பட்டிருக்கு. இந்த படமும் பேசப்படும் நம்புகிறேன். ஸோ அதுக்கப்புறம் கோ ஆர்டிஸ்ட் பத்மன் அண்ணா, என்னோடய ஃப்ரெண்டு தாஸ், அதுக்கப்புறம் விலங்கு கிச்சா அண்ணா, முக்கியமாக சரஸ்வதி மேனன். ஸோ அவங்க வந்து லாஸ்ட்டு ஷூட்டிங் வந்த அன்றைக்கி வரைக்கும் கூட கேட்டுட்டு இருந்தாங்க, ஷெரீஃப் ஒர்க் அவுட் ஆகுமா, ஷெரீஃப் இது ஒர்க் அவுட் ஆகுமா கேட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப நம்பினாங்க எங்களை. ஸோ அதுக்கு கரெக்டாக ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். அண்ட் சுரேஷ் சக்கரவர்த்தி சார், அவர் இன்னைக்கு இங்கே வர முடியல. ஸோ அவரும் மிகப்பெரிய சப்போர்ட் எங்களுக்கு. ஸோ எல்லா இடத்துலையும் எங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு, ரொம்ப பாசிட்டிவாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரும் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ பிரணிதி அண்ட் சக்திவேலன் சார், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். இந்த படம் வந்து ரொம்ப ஹானஸ்டாக இஷ்டப்பட்டு எல்லாரோட உழைப்பையும் போட்டு எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்ன்ற நம்பிக்கையில் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். டெஃபினட்டாக இந்த படம் வந்து உங்கள் எல்லாரையும் ஒரு வேற ஒரு பரிமாணத்தில் வந்து இந்த உலகத்தை பார்க்க வைக்கும் நம்ம நம்புகிறோம். சரி, இந்த விஷயம் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் கடைசியாக நான் ஒரு விஷயம் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்னோடய டேடி வரல. ஸோ ஒரு 3 years முன்னாடி சில பிரச்சனைகள். அப்போ வந்து என் அப்பா சொன்னார், நான் ஒரு அப்பாவாக தோத்துட்டேன்ப்பா, நான் எதுவுமே பண்ணலை உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ கண்டிப்பாக இது பார்ப்பார் இந்த வீடியோ அதுக்கப்புறம். ஸோ நான் எல்லா பேரண்ட்டுக்குமே சொல்கிற, அப்பா அம்மா எல்லாருக்குமே சொல்கிற விஷயம் ஒன்று தான், என்றைக்கு தங்களுடைய குழந்தைகள் ஜெயிக்கிறாங்களோ அன்றைக்கி தான் அப்பா அம்மா ஜெயிக்கிறாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அவங்களுக்குன்னு தனி வெற்றிகள் எதுவுமே கிடையாது. ஸோ இன்னும் கூட நான் கடந்து போக வேண்டிய தொலைவுகள் நிறைய இருக்குது. கண்டிப்பாக பண்ணுவேன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் மை ஃபேமிலி, மை ஒய்ஃப், என்னோடய அம்மா 2 பேருமே வந்து எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட். அண்ட் என்னோடய தங்கச்சி, என்னோடய ஃபேமிலியே எனக்கு எப்படி சொல்கிறது, இந்த 2009 உள்ளே வந்தேன்லண்ணா. ஸோ 2009 இப்போ வரைக்கும் சின்ன சின்ன படங்கள்லாம் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லோரும் கேட்பாங்க, யார்கிட்ட இருந்தால் நம்மளை கேட்பாங்க. ஸோ இவங்ககிட்ட இருந்தால் தான் இந்த ஸ்டாண்டர்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மித்து ஒன்று இருக்குது. ஸோ ஆக்சுவலி நாங்கள் அதை உடைக்கணும்னு நினச்சோம், நானும் பாலாஜியும். ஸோ இங்கே இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து நிறைய பேர் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ எங்களையும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் மை ஃபேமிலி அண்ட் மை என்டையர் க்ரூ. தேங்க்யூ ஸோ மச். படம் எல்லோரும் சொன்ன மாதிரி அவ்வளோ ஹானஸ்ட்டாக ஒர்க் பண்ணிடுவோம். எல்லாருமே ஒரு நல்ல ஒரு த்ரில்லர், ஒரு கிரிப்பிங்காக இருக்கும். ஸ்டார்ட் டு எண்ட் வந்து நல்ல ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டில், டெக்னிக்கலி ரொம்ப சவுண்ட். ஷெரீஃப் வந்து எனக்கு ஒரு 1 year மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஸ்கிரிப்ட் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் வந்து எனக்கு பவுண்டட் ஸ்கிரிப்ட் இருந்ததுன்னா எனக்கு இமெயில் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தேன். அவர் வந்து எனக்கு வந்து உடனே நான் வாய்ஸ் நோட் அனுப்புகிறேன் அப்படின்னாரு. அப்படின்னா இதுக்கு புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, சரி புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டேன். அது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது, வெரி ஹானஸ்ட்லி. அது கேட்டப்பவே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சது எங்களோட ஜேர்னி. ரன்னம் மூலமாக எனக்கு ஒரு நல்ல ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. ஷெரீஃப்லேருந்து பாலாஜி, ப்ரொடியூசர் சார், எல்லாருமே வந்து ஒரு பயங்கர க்ளோஸ்லி நீட்டாக ஒர்க் பண்ணியிருந்திருக்கோம். படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஆக்சுவலி எல்லாருமே கண்டிப்பாக பிடிக்கும். ஒர்க் பண்ண எல்லாருக்குமே வந்து லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக நான் ரொம்ப ஹானஸ்ட்டாக பிலீவ் பண்ணுறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப அவசியம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே வந்து ஆல் தி பெஸ்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ், நல்ல படம் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், அந்த அச்சீவ் பண்ணி சாங் கேட்டிருப்பீங்க. ஸோ அது வந்து அரௌண்ட் 1 year பேக் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அப்போ அந்த டைமில் தான் வந்து எனக்கும் ஒரு பையன் பிறந்து நானும் வந்து அவனுக்கு லலவிலாம் வந்து ஃபீல் பண்ணி இது பண்ணிகிட்டு இருந்த டைம் அது. ஸோ அது அந்த சாங் ஒரு லலவி. சரி என்னடா அது, நான் வந்து பல்லவி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஒய்ஃப்கிட்ட போய் கேட்டேன், இந்த மாதிரி இந்த லலவி நீ தான் வந்து பையனுக்கு நிறைய இது பண்ணிகிட்ருக்கியே, நீ ஒரு டியூன் பண்ண அப்படின்ட்டு. இது ஷெரீஃப்கே தெரியாது ஆக்சுவலாக. அவன் உடனே வந்து சமையல் பண்ணிகிட்டே வந்து அப்படியா, சரி பல்லவி இப்படி இருக்கா, சரி சரணம் தான் இப்படி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் போட்டா. ஸோ அதுதான் வந்து நம்ம சாங்கில் இருக்கிறது. அதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த சாங் பாடினப்போ ஸ்ரேயா கோஷல் அவங்க வந்து கேட்டுட்டு அந்த லைனை மென்ஷன் பண்ணாங்க. நான் நினச்சேன், சரி நிறைய அன்லேர்ன் பண்ணும் போல இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஸோ ஜோக்ஸ் அவார்ட் எல்லாம் நல்லா வந்திருக்கு. நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓவரால் ஸ்கிரிப்ட். ஸோ அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் யார் இந்த படம் பண்ணுவா அப்படின்னு சொல்லி எனக்கும் அவனுக்கும் பெரிய டவுட்டே இருந்தது. ஏன்னா இந்த படத்தை அவ்வளோ சீக்கிரம் யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுக்கான ஒரு ஃப்ளாஷ்பேக்னால அவ்வளோ சீக்கிரம் யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆர்டிஸ்ட்டுமே நிறைய பேர் இந்த படம் பண்ணவும் யோசிச்சாங்க.
ஸோ அதுக்கப்புறம் மது சார், நான் முன்னாடி ஒரு படம் பண்ண போய் அது கரெக்டாக பண்ண முடியாமல் நின்றுடுச்சு. ஸோ அப்போது எனக்கு மது சார் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ், ஒரு ப்ரொடியூசரை தாண்டி இட்ஸ் குட் ஃப்ரெண்ட். ஸோ அவர் சொல்லியிருந்தார், அப்போது ஒரு நல்ல கதை இருந்தால் சொல்லு, படம் பண்ணலாம். ஸோ அது அப்போ நினச்சேன், சரி எல்லா ப்ரொடியூசர் மாதிரியும் இருப்பாங்க, சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் யூகே போயிட்டார். ஸோ ஒரு 6 monthsக்கு அப்புறம் தான் ஸோ இந்த கதையெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் ஸோ மது சாரை வந்து நாங்கள் அப்ரோச் பண்ணோம், சார் இந்த படம் பண்ணுறீங்களா அப்படின்னு. ஸோ நான் கதை சொல்லி மேக்ஸிமம் 1 week இருக்குன்னு நினைக்கிறேன் சார். கதை சொல்லி ஒரு 1 weekல இந்த கதையை அவர் ஓகே பண்ணிட்டார், நான் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் பண்ண படத்தில் வந்து ஒரு ஆரம்பித்து ஒரு விஷயம் நிற்கும் போது திரும்பி இன்னொரு ஒரு விஷயம் பண்ணும் போதும் நிறைய பேர் யோசிப்பாங்க, ஆனால் யோசிக்கவே இல்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் நாங்கள் நிற்கிறோம், இப்போ நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னா இட்ஸ் அ மெயின் ரீசன் மது சார். ஸோ அவருக்கு வந்து பெரிய தேங்க்ஸ். இல்லைனா இந்த ஸ்டேஜில் நாங்கள் நிற்கவே மாட்டோம். ஸோ நானும் சரி, ஷெரீஃபும் சரி, இங்கே இருக்க டெக்னீஷியன் எல்லாருமே சரி. ஸோ இந்த படம் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து இட்ஸ் எ பிக்கஸ்ட் டர்ன். அது சொல்கிறதுக்கான வேர்ட்ஸ் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் வைபவ் சார்கிட்ட அந்த கதை சொல்லும் போது கதை கேட்ட உடனே இந்த கதை நல்லா இருக்குது, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுவே எங்கள் 2 பேருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நானும் ஷெரீஃபை தான் போனோம். ஸோ எங்களுக்குமே அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ ஹீரோஸாக நாங்கள் கதை சொல்லும் போது எல்லாருமே சில விஷயங்கள் கேட்டாங்க. இந்த கதையில் ஒரு ஹீரோ எலிமெண்ட் இல்லை, ஹீரோக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி தே ஹேவ் லாட் ஆஃப் திங்ஸ். எனக்கு ஹீரோயின் வேணும், எனக்கு டூயட் வேணும் அப்படிலாம் கேட்ட ரீசன்லாம் தாண்டி நாங்கள் கதை சொன்ன உடனே ஓகே பண்ணார். அதுவும் இல்லாமல் இந்த கதையில் மேஜர் ஒரு விஷயம் வச்சுன்னா சால்ட் அண்ட் பெப்பர் லுக். அது எந்த ஹீரோவும் டக்குன்னு அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஆனால் நாங்கள் சொன்ன உடனே வைபவ் நான் வந்து இல்லை பண்ணலாம், ட்ரை பண்ணலாம், ஸோ நான் இந்த விஷயத்த ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இதை ட்ரை பண்ணார். ஸோ இந்த படத்தோட விஷுவல் நல்லா இருக்குது அப்படின்ற ரீசனுக்கு ஓவரால் இந்த டீம் எஃபெக்ட் தான் காரணம். ஆனால் அதுக்கு மேஜர் திங் வைபவனா வந்து சால்ட் அண்ட் பேப்பர் லுக்கில் நீங்கள் பார்க்காத டைமென்ஷனில் பார்த்தது தான் இந்த படத்தோட மேஜர் ப்ளஸ்ஸே. ஸோ அதுதான் இந்த படத்துக்கான மேஜர் ஒரு விஷுவலோட அவுட்புட்டுக்கான விஷயமாகவே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இந்த கதையில் நடித்த எல்லா டெக்னீஷியன்ஸ், இந்த கதையில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து தே ஒர்க் வெரி ஹார்ட். ஸோ எண்ட் ஆஃப் த டே இந்த படம் இந்த ஸ்டேஜில் வந்து நின்னதுக்குமே தேங்க்ஸ் டு மது சார் அண்ட் தேங்க்ஸ் டு வைபவ் அண்ணா, அப்புறம் தானியா ஹோப், சரஸ், அப்புறம் மணி, அருள், உதய் அண்ணன். ஸோ அவரை பற்றி சொல்லணும்னா அவர் இல்லைன்னா இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய இடத்துல இங்கே வந்து நிற்குமான்னு தெரியல. அவர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரையும் தாண்டி ஒரு மேனேஜரையும் தாண்டி இந்த படத்தில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் என் கூட ஒரு அசிஸ்டன்ட் கேமராமேனாகவும் என்ன வேணும் என்ன பண்ணலான்னு சொல்லி ஒரு இடத்துல பண்ணி இந்த படத்தை கொண்டு வந்து இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இந்த படத்தை கொண்டு வந்து இங்கே நிறுத்தியிருக்கிற எங்களோட டீம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம் அண்ட் அசிஸ்டன்ட் கேமராமேன் டீம், அதுக்கப்புறம் இங்கே ஒர்க் பண்ணுற ஆர்டிஸ்ட் தாசரதி ஆகட்டும், அண்ணங்க உட்காந்துருக்காரு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து தே ஒர்க் வெரி ஹார்ட் ஃபார் த மூவி. ரொம்ப சின்ன படம் தான் பண்ணியிருக்கோம், பட் ரொம்ப ஆனஸ்டாக பண்ணியிருக்கோம். படம் பாருங்கள், படம் பார்த்துட்டு உங்களை ரிவ்யூ சொன்னீங்கன்னா அடுத்த படம் நாங்கள் பண்ணுறதுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும்ன்றது ஃபீல் பண்ணுறோம். தேங்க்யூ. Again, I welcome you all once again. ஃபஸ்ட்டு எப்போவுமே நான் ஸ்டார்ட் பண்ணுறப்ப சின்ன ஒரு கோட் பண்ணி தான் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுவேன். அது என்னோடய பழக்கமே. நான் டீம் கூட நான் ஒர்க் பண்ணுறப்ப அந்த மாதிரி தான் எவ்ரிடே வி டாக் அபவுட் அ கோட். ஒரு கோட் சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். அவங்க ஒன்று சொல்லுவாங்க, சார் டீம் ஒர்க் மேக்ஸ் த ட்ரீம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க டீமுக்குள்ளார. அதுக்கு என்ன அர்த்தம்னா எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு விஷயத்தை ஒன்றா சேர்ந்து ஒரு விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னா அது கண்டிப்பாக வெற்றிகரமாக வருன்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா ஒரு டீம் மெம்பர்ஸில் ஒருத்தருக்கு ஒரு கோணங்களில் பார்ப்பாங்க. ஒரு விஷயம் நான் கரெக்டுன்னு நினைக்கிற விஷயம் இன்னொரு டீம் மெம்பர் எனக்கு சொல்லி கொடுத்துருவோம், இல்லை சார் இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இப்படி பண்ணலாமே அப்படின்வாங்க. ஸோ ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் டீம் ஒர்க். அதுதான் என்னோடய டீம் இங்கே இருக்காங்க, பார்த்துக்கேன். நெக்ஸ்ட், ரணம் அறம் தவிரல் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்றது ஒரு சின்ன ஸ்டோரின்னு சொல்ல முடியாது, உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் அகைன் பாலாஜி சொன்ன மாதிரி தான். ஸோ எனக்கு பாலாஜி 2 மெயின் பில்லர் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஜாயின் பண்ணாங்க. பாலாஜி, செல்வம் லைன் ப்ரொடியூசர். ஸோ இவங்க 2 பேர் தான் நான் மீட் பண்ணேன் ஃபஸ்ட்டு. அவங்க சொன்னது வந்து, சார் ஒரு நல்ல கதை இருக்குது, அதை நீங்கள் கேட்டு பாருங்கள், அது பண்ணலான்னு சொன்னீங்கன்னா டெஃபினெட்லி அது ஒரு வொர்த் ப்ரொடக்ஷனாக இருக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க. ரைட்டு, பட்டு நான் யூகேயில் இருக்கேன்ப்பா, நீங்களும் அங்கே இருக்கீங்க,
அங்கே இருக்கிறவங்களே படம் எடுக்கிறது கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, நான் எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, சார் நான் கரெக்டான டீம் என்கிட்ட இருக்குது சார், அதை வச்சு உங்களுக்கு எந்த விதமான சங்கடங்களும் எந்த விதமான டவுட் இல்லாமல் நாங்கள் உங்களுக்கு படத்தை எடுத்து கொடுத்து முடிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, இதுக்கு என்ன யார் டைரக்டர் அப்படின்னு கேட்டேன். அவர் ஒரு 4-5 படம் பண்ணியிருக்காராப்பா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாங்க, ஒரு 10 நிமிஷம் அப்படியே சைலண்ட்டாக இருந்தார். சரி யாரோ நம்ம சொல்லுவார், லோகேஷ் கனகராஜ் மாதிரி சொல்லுவார் நினச்சிட்டு, இல்லை சார் அவர் டெபியூ டைரக்டர் ஷெரீஃப்னு சொல்லி சொன்னார். அப்படியா, சரி ஓகே டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி வைங்க அப்படின்னு சொன்னார். அவரை பற்றி அவர் ஒரு ப்ரொஃபைல் அனுப்பிச்சி வச்சாங்க. ரைட்டு, சரி நரேஷன் எனக்கு வந்து தமிழ் அவ்வளோ பாண்ட் பேப்பர்லாம் படித்து அவ்வளோ பழக்கம் இல்லை, ஸ்கிரிப்டெல்லாம் ஃபுல்லாலாம் படிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுங்கன்னா அவர் எதிர் ஃபோன் பண்ண சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி நரேட் பண்ணதை வாய்ஸ் ஓவர் எனக்கு அனுப்பிச்சிடுங்க, நான் ஃபுல்லாக கேட்டுறேன்ட்டு அனுப்ப சொல்லியிருந்தேன். அனுப்பிச்சிருந்தாங்க. அகைன் ஆரோல் சொன்ன மாதிரி தான் வாய்ஸ் ஓவராக அனுப்பிச்சிருந்தார். நான் கேட்டேன், ஃபஸ்ட் டைம் கேட்டேன். அப்புறம் என் ஒய்ஃப்கிட்ட கொடுத்தேன், அவங்க கேட்டாங்க. ஸோ இன்னொரு டைம் நீங்கள் கேளுங்க அப்படின்னாங்க. அடுத்த நாள் திருப்பி நான் கேட்டு பார்த்தேன். அப்போ தோணுச்சு, சரி ஓகே இந்த படத்தில் ஃபீமேலுக்கான ஒரு நிறையா விஷயங்கள் இதில் இருக்குது, அவங்கள நம்ம அட்ரஸ் பண்ணணும் இந்த படத்தில் அப்படின்னு சொன்னோம். அப்போ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் ஒய்ஃப் சொன்னாங்க. சரி சந்தோஷம். அடுத்த நாள் நான் பாலாஜிக்கு ஃபோன் பண்ணேன். சரிப்பா அகெயின் இது புது ப்ரொடக்ஷனாக இருக்குது, எந்த ஹீரோ ஒத்துப்பாங்க அப்படின்னு கேட்டேன். ஒரு 1 வீக் டைம் எடுத்துக்கோங்க, யார் யாரெல்லாம் இந்த படம் பண்ணுவாங்கன்றது லிஸ்ட் எடுங்க, அதில் ஒருத்தர்கிட்ட போய் நீங்கள் பேசுங்க, அவங்க ஓகே சொன்னாங்க அப்படின்னா நம்ம பண்ணுவோம், தைரியமாக பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஒரு ஆக்டர் அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸே பண்ண முடியும். அது வரைக்கும் நீங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணுறேன் சார், இதை பண்ணுறேன் சார், அதை பண்ணுறேன் சார்ன்றதுக்கு நோ. ஏன்னா அது எப்படி போய் நிற்கும் நமக்கு தெரியாது. ஒரு ஆக்டர் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுற ப்ரீ ப்ரொடக்ஷன் என்றைக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஆக்டர் அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்னா அது எப்பயுமே ஒரு லென்த்தி ப்ராசஸாக போயிட்டே இருக்குமே தவிர அந்த கதை மாற்றம், எனக்கு இது பிடிக்கல, இதை அப்படி மாற்றலாமா இல்லை அப்படி மாற்றலாமான்னு சொல்லி அவங்களுடைய இன்புட்ஸ் வர்றப்ப என்ன ஆகுனா கதையோட கோணங்கள் தாண்டி கதையே மாறி போயிடுது. அதை நீங்கள் நடக்கும். அதனால் நான் சொன்ன ஒரே வார்த்தை, ஒரு ஆக்டர் இதை அக்செப்ட் பண்ணணும், அக்செப்ட் பண்ணாங்கன்னா கான்ஃபிடென்ட் அந்த ப்ராஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ நம்ம லிஸ்ட்டில் இருந்து தான் நம்மளுடைய பிரதர் வைபவ் அவர்கள், அவரோட 25th மூவி நம்ம பண்ணுறன்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க கேட்டாங்க, கேட்டுட்டு ஃபோன் பண்ணவே சார் சொல்லிட்டேன், அவர் பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னாங்க. ரைட்டு, அப்போ வந்து 2 டேஸில் ஒரு மீட்டிங் அப்பாயின்மெண்ட் போட்டுருங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லி இந்தியா வந்திருந்தேன். வந்துட்டு அவரை போய் மீட் பண்ணேன். மீட் பண்ணுறப்பே ஸோ ஃப்ரெண்ட்லி, அதாவது ஒரு ஆக்டரை தாண்டி ஒரு ஒரு திடீர்னு பார்த்து இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகும், அந்த அளவுக்கு வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசினார். நம்ம 2 பேரும் உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிட்டோம், டுகெதர் லஞ்ச் சாப்பிட்டோம். அப்போ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டோம். ஏன்னா எனக்கு நான் அப்போ தான் ஒரு 11 o'clock என்னமோ சாப்பிட்டுட்டு போயிருந்தேன். அப்போ ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணார். எனக்கு பசியே இல்லை பிரதர் அப்படின்னேன். நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவர் ஆர்டர் பண்ண பிளேட்டில் நான் ஒரு பாதி பேர் தான் சாப்பிட்டோம். இது அன்னைக்கு ஆரம்பிச்சிச்சு. ப்ரொடக்ஷன் டே 1லேருந்து கடைசி நாள் வரைக்கும் நான் ப்ரொடக்ஷனில் இருந்திருக்கேன். அந்த ஒவ்வொரு நாளும் என்னை ஃபேமிலி மாதிரி, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கூட எங்கூட தான் சாப்பிடுவார், லஞ்ச்னாலும் சார் எங்கே இருக்கார் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு 2 பேரும் ஒன்றா தான் சாப்பிடுவோம். நிறைய விஷயங்கள் நாங்கள் பகிர்ந்துக்கிட்டோம். அவங்க ஒய்ஃப்ஸு, அவங்க சிஸ்டர் நான் கால் பண்ணுவேன், அவங்க குழந்தைங்க ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலி குழந்தை வந்திருந்தாங்களே பிரதர், அவங்களாம் வந்திருந்தாங்க. ஸோ ஹாப்பி டு பி ஒர்க்கிங் வித் வைபவ் பிரதர். இஸ் மை பிரதர். நான் அவர் பிரதர் தான் கூப்பிடுவேன். ஸோ